அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த நவகிரகங்களுக்கு நீசை விட சொல்ற கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு கிரகம் நீசை அடைஞ்சிச்சுன்னா அது பலனை, அதாவது 100க்கு 90% எழுந்துரும். கருத்தில் கொள்ளுங்க. அது அடிப்படையில் நீசை விட தெரிஞ்சுங்க. ஏற்கனவே பதிவிட சொல்லிருக்கேன், அது எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியல. அதாவது நான் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திருப்பியும் சொல்றேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூரியனுக்கு துலாம் நீசை வீடாகும், சந்திரனுக்கு விருச்சிகம் நீசை வீடாகும், செவ்வாய்க்கு கடகம் நீசை வீடாகும், புதனுக்கு மீனம் நீசை வீடாகும், குருக்கு மகரம் நீசை வீடாகும், சுக்கிரனுக்கு கன்னி நீசை வீடாகும், சனிக்கு மேசம் நீசை வீடாகும், ராகுக்கு ரிஷபம் நீசை வீடாகும், கேதுக்கு ரிஷபம் நீசை வீடாகும். கருத்தில் கொள்ளுங்க. இது நீசை வீடு இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், நீசம், இந்த 3 அடிப்படையிலேயே அந்த கிரகங்களுடைய பலங்கள் அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.